அந்த நொய்யல் ரிவருக்கு நடுவில் இரவோடு இரவாக யாருமே அனுமதி கொடுக்கல. ஒரு பாதை போகுது, அந்த பாதை வந்து 2 சைடும் வந்து காருண்யக்காரங்க செவுறு கட்டி மறைச்சிட்டாங்க. இது மிகப்பெரிய வந்து ஒரு மோசடி மட்டுமில்ல, ஒரு அயோக்கியத்தனம். கூடி சீக்கிரம் முன்னிலை வந்து அவங்க அரசே வந்து எடுத்து கொடுக்கலன்னா நாங்கள் மக்களை திரட்டி கண்டிப்பாக அந்த மின்வெளியை வந்து அகற்றுவோம். கோவை அருகே நொய்யல் ஆற்றின் கனிம வளங்களை சுரண்டுவதற்காக ஈசா உள்ளிட்ட நிறுவனங்கள் மின்சார வேலி அமைத்து பொது வழியை அடைத்து வைத்திருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த நொய்யல் ரிவருக்கு நடுவில் இரவோடு இரவாக யாருமே அனுமதி கொடுக்கல. ஒரு 3 பைப்பை மட்டும் போட்டு முழுசாகவே வந்து அந்த உயிர்ச்சூழலை அழித்து ஒரு பெரிய தரைப்பாலம் வந்து போடுறாங்க. இரவில் போட்டு அன்னைக்கு சிவராத்திரிக்கு வந்து போய் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிவிட்டு மறுநாள் விடிய காலையில் வந்து இது தொடர்பாக வந்து நாம் புகார் தெரிவிக்கிற உடனே அந்த மறுநாள் ஒரு காலையில் போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த ஜேசிபியை வச்சு அந்த பாதைகள்லாம் எடுத்துகிட்டு மின்வேலியை போட்டு இது தனியாருக்கு சொந்தமான பாதைன்னு சொல்லி போர்டு வச்சிடுறாங்க. இது மிகப்பெரிய வந்து ஒரு மோசடி மட்டுமில்ல, ஒரு அயோக்கியத்தனம். கோவை மாவட்டம் பேரூர் அடுத்த மத்துவராயபுரம் பகுதியில் பழங்குடியின மக்கள் 100 ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். அங்குள்ள நொய்யல் ஆற்றினை இப்பழங்குடியின மக்கள் குடிநீர் மற்றும் இதர தேவைக்காக பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நொய்யல் ஆற்றிற்கு செல்வதற்கு மண்டமேட்டான்குழி என்னும் பாதையை பழங்குடியின மக்கள் 100 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் ஈசா நிறுவனத்தை சேர்ந்த சிலர் இப்பாதை பொதுவழி அல்ல என அங்கு அறிவிப்பு பலகையை வைத்ததோடு மின்சார வேலையையும் அமைத்துள்ளனர். உள்ளூரில் பொறுத்த வரைக்கும் ஈசா இந்த மாதிரி பெருநிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளுக்கு கண் தெரியாது, வாய் பேசாது, காது கேட்காது, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இந்த பாதை அடைப்பு வந்து ரொம்ப மோசமானது. இப்போ நாங்கள் தொடர்ந்து கொடுத்த அழுத்தத்தினால அந்த தனியாருக்கு சொந்தமான அந்த போர்டை மட்டும் எடுத்துகிட்டு எலக்ட்ரிக் ஃபென்சிங் வச்சிட்ருக்காங்க. நாங்கள் வந்து ஏற்கனவே அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்கோம், இன்னைக்குள்ளே எடுக்கலைன்னா அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு அதை மிகப்பெரிய போராட்டமாக மாற்றி நாங்களே அந்த பாதையை வந்து எடுக்கிற நிலைமைக்கு வந்து போகும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். இதுதான் இப்போதைய நிலைமை. ஒரு காலத்திலும் அந்த பாதை நொய்யலாறுன்றது எங்களோட உரிமை. அந்த உரிமையை ஒருபோதும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோன்றதுல அந்த பழங்குடி மக்கள் தெளிவாக இருக்காங்க. தொடர்ச்சியாக அவர்களோடு எங்களை போன்ற சமூக ஆர்வலர்களும் அமைப்புகளும் வந்து உறுதுணையாக நிற்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இதனால் அதிர்ச்சி அடைந்த பழங்குடியின மக்கள் இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டுள்ளனர். மேலும் ஈசா நிறுவனத்தின் இந்த அராஜக செயலை கண்ட அப்பகுதி சமூக ஆர்வலர்களும் இது குறித்து அரசு அதிகாரிகளிடம் முறையிட்டுள்ளனர். இதனையடுத்து பழங்குடியின மக்களின் கோரிக்கையை ஏற்று ஈசா நிறுவனம் வைத்த அறிவிப்பு பலகையினை மட்டும் அரசு அதிகாரிகள் அகற்றியுள்ளனர். எனினும் மின்சார வேலிகள் இன்னும் அகற்றப்படாமல் இருப்பதற்கு அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்து அப்பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் கூறுகையில், ஈசா நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் பினாமி பெயரில் பழங்குடியின மக்கள் பயன்படுத்தி வந்த பாதையை வாங்கி மின்சார வேலி அமைத்துள்ளதாகவும் 100 ஆண்டுகளாக மக்கள் பயன்படுத்தி வந்த பாதையை ஈசா நிறுவனம் தனதுடைமையாக்கியது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் என்றும் தெரிவித்துள்ளனர். அந்த ஆதிவாசி குடியிருப்பு பகுதி வந்து நொய்யல் ஆற்றுக்கு போகிறக்காக அவங்க வீட்டு அந்த பகுதி ஒட்டி ஒரு பாதை போகுது. அந்த பாதையை வந்து 2 சைடும் வந்து காருண்யக்காரங்க செவுறு கட்டி மறைச்சிட்டாங்க. யானை வந்தால் திரும்பி ரிட்டன் போகாத அளவுக்கு அல்லது ஒதுங்காத அளவுக்கு மறைச்சிட்டாங்க. ஆனால் அதே வழியில் அவங்க போய் நொய்யல் ஆற்றுக்கு போனால் தான் அவங்க வந்து துணி துவைக்கிறது, சமையலுக்கு அந்த மாதிரி தண்ணி எடுக்கிறது, பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அந்த பாதை தான் இருக்குது. இப்போ அந்த பாதையை வந்து ஈசாக்காரங்க வாங்கி அதை பினாமி பேரில் வாங்கி அதை வந்து பாதையை வந்து மின்சார வேலி போட்டு பதாகி வச்சுருக்குறாங்க. என்னென்ன இந்த மாதிரி வந்து இது வந்து இப்போ நடைபாதை இல்லை, இது வந்து இப்போ இன்னொருத்தருக்கு வந்து சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனால் மேலும் ஈஸ்ட்மேன் சட்டத்தின்படி 30 வருடங்களுக்கு மேல் மக்கள் பயன்படுத்தும் பாதை மக்களுக்கானதாகவே மாறும் என தெரிவிக்கும் சமூக ஆர்வலர்கள் 100 ஆண்டுகள் மக்கள் பயன்படுத்திய பாதையை தனியார் நிறுவனம் எப்படி சொந்தம் கொண்டாட முடியும் எனவும் கேள்வி எழுப்புகின்றனர். ஆனால் ஈஸ்ட்மேன் ஆக்ட் படி
100 வருஷம் வந்து அந்த மக்கள் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் ஈஸ்ட்மேன் ஆக்ட் படி 30 வருஷம் மேலே அது யாரோட இடமா இருந்தாலும் சரி, பொது வழியாகவே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அரசாங்க நிலமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈஸ்ட்மேன் ஆக்ட் படி 30 வருஷம் ஒருத்தர் வந்து ஒரு மக்கள் வந்து அதை ஒரு பாதையை பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு அது பாதையாக விடணுங்கிறத ஒரு ரைட்ஸ் இருக்குது. இந்த பொது பாதையை மறித்தால் 15 கிலோமீட்டர் தூரம் சுற்றிதான் வெளியேற முடியும் என குற்றச்சாட்டும் சமூக ஆர்வலர்கள் ஈஷா நிறுவனம் அமைத்துள்ள மின்சார வேலியை அகற்றாவிட்டால் பொதுமக்களை திரட்டி நாங்களே அந்த வேலியை அகற்றுவோம் எனவும் தெரிவித்தனர். இது கூடி சீக்கிரம் முன்னிலை வந்து அவங்க அரசே வந்து எடுத்து கொடுக்கலன்னா நாங்கள் மக்களை திரட்டி கண்டிப்பாக அந்த மின்வெளியை வந்து அகற்றுவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.